ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சோம்பேறி சொக்கன் இருந்தான். அவன் ஒரு முனிவரிடம் சென்று, நான் எந்த வேலையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் எனக்கு எல்லா வளமும் பெற வேண்டும். அதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா? எனக் கேட்டான். முனிவர் சிரித்துக்கொண்டே கூறினார், கண்டிப்பாக முடியும். எப்படி? என்று கேட்டான் சொக்கன் முனிவர். அவனிடம், தினமும் காலை மற்றும் மாலையில் இறைவனிடம் உனக்கு என்னவெல்லாம் வேண்டுமே அவை அனைத்தும் அனைவருக்கும் அருளுமாறு இறைவனிடம் வேண்டிக்கொள் என்றார். அவன், இவ்வளவுதானே, சரி என்று விடை பெற்றான். முனிவர் கூறியவாறு தினமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டான். சிறிது நாள் கழித்து அவன் மனதில் ஓர் எண்ணம் உருவாயிற்று. ஒன்றுமே செய்யாமல் எவ்வாறு அனைவருக்கும் இவையெல்லாம் கிடைக்கும் என்று தோன்றியது. நாளடைவில் அவன் மனம் உலக யதார்த்தத்தை உணர்ந்தது. உழைக்க ஆரம்பித்தான். அதுவும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். கடைசியில் அவன் தேடிய அனைத்தும் கிடைத்தது. பிறகு அவன் அந்த முனிவரிடம் சென்று மகிழ்ச்சியோடு கூறினான், எனக்கு எளிமையாக ஞானத்தைத் தந்தமைக்கு மிக்க நன்றி என்று